சோல்ஜர்ஸ். ஹோட்டல்கள் பல விதம், அது ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வெறும் சோறு தின்றதுக்கு படுத்துக்கிறது மட்டும் இல்லாம உலகம் பூரா வந்து பல வித்தியாசமான ஹோட்டல்கள்லாம் இருக்குது. அதாவது பல வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்குது. சில காஜி ஹோட்டல்களும் இருக்குது. அந்த மாதிரி வந்து வித்தியாசமான ஒரு ஃபன்னான ஹோட்டல்ஸ் என்ன, கிரேசியான ஹோட்டல்ஸ் என்ன, ஜாலியான ஹோட்டல்ஸ் என்ன அப்படின்றதான் இதுல தெளிவா பார்க்க போறோம். பார்த்துருவோம். ஆக்சுவலா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து 3 விஷயத்தை பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்னு கார்ட்டூனு, இன்னொன்று சினிமா, அடுத்தது வந்து ஃபேக்ட்ஸ். கார்ட்டூன்ல வந்து பெரிய கண்டென்ட் பெருசா வர்றது இல்ல, காரணம் கார்ட்டூன் ஆடியன்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. ஒரு பிக்கிங் காணா. பட் ஃபேக்ட்ஸ் ரொம்பலாம் போன ஆசைப்பட்டேன். பட் ஃபேக்ட்ஸ் போக டைம் இல்ல. பட் அதெல்லாம் இங்க போன வந்திருக்கு. வாஸ் யார்கிட்ட போய் சொல்றீங்க? கேப்டன் கேக்கல போன வீடியோ தூக்கி இதுல போடுறீங்களா? மிஸ்டர் கேக்க தொலைவத்தல வராங்க. வாஸ் தப்பிச்சு ஓடிருக்க. கேட்டு என்ன சொல்ற? தலைமகனி கலங்காதே. அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே, ஆமா, நம்ம சேனல் போட வேண்டியது தான். பட் என்ன பண்றது, இந்த மாசம் வீடியோ கம்மியாச்சு கேட்க சேனல்ல. ஸோ கவுண்ட் எதாவது வீடியோ போட்டிருக்கேன். தப்பா தான் மன்னிச்சிங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான ஹோட்டல் பற்றி நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓவர அவசாம இவ்வளோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது ஹார்ட் அட்டாக் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் வெகாஸ்ல இருக்குது. இது பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஹோட்டலில் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்க எல்லாருமே பேஷன் மாதிரி காஸ்டியூம் போட்டு தான் உள்ளே போகணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. இதே ஹோட்டல்ல சாப்பாடு பரிமாறுற வெயிட்ரஸ் எல்லாருமே நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பாஸ் நர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். அலையாத உனக்கெல்லாம் எது கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ? அதனால நம்ம ரெடிட் இருப்பா. நான் பண்றது அந்த நாகரிகம் அந்த செருப்படி அதான் ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ல கொண்டு வரணும் அப்படியெல்லாம் ஒரு குரூப் இருப்பாங்க. அது நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களுக்கு சர்க்கசமா ரிப்ளை பண்ற மாதிரி இந்த மாதிரி ஹோட்டலும் இருக்கதான் செய்யுது. அதை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வாசல் வச்சிருப்பாங்க. உடம்பு குறைக்கணும்னா இங்க வராதிங்க, உடம்பு ஏத்தனா இங்க வாங்க. ஹார்ட் அட்டாக் வேணும் அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு வாங்க, சந்தோஷமா வாங்க, ஹார்ட் அட்டாக் வாங்கிட்டு போக அப்படின்ட்டு சர்க்காசம் வாங்கி வச்சிருப்பாங்க போர்ட்லயே. டேய், நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புளக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. இது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. நீங்க மட்டும் 350 பவுண்டுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க சாப்பாடு ஃப்ரீ. அப்ப சீக்கிரம் போய் சேர முடியும். அதான் எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. இது மட்டும் இந்த ஹோட்டல்ல சேலஞ்சுமே இருக்குது. இவங்க கொடுக்குற மெனுவில் இருக்கிறதுலே பயங்கரமான பெரிய பர்கர் ஆர்டர் பண்ணி நீங்க சாப்பிட்டு கரெக்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து வீல் சேர்ல உட்கார வச்சு உங்களை செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. வீல் சேர்ல பாத்துங்க. ஐயோ அரை சொல்லா சொல்றானே. இது மட்டும் இல்லாம சாப்பிட வந்தவங்களை கட்டி வச்சு பின்னாடி அடிச்சு அனுப்புறானுங்க இவனுங்க இல்ல இவளுகள். நான் இருக்க வேண்டிய இடம். பட் ஏதாவது ஃபன்னா இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ஊர்ல ஏகப்பட்ட எதிர்ப்புலாம் இருக்குதான். வீடியோ பார்த்து எத்தனை பேரு இந்த ஹோட்டலுக்கு ஆசைப்படுறீங்கன்றத கால்பஸா கமெண்ட் பண்ணுங்க. வாஸ் நாப்பாவே ஃபர்ஸ்ட் வெயிட் எதுக்கு சாப்பிடவா? வாஸ் நம்ம டார்கெட்டே வேற. அடுத்த பார்க்க போறது ஃபிளைட் ஹோட்டல். ஃபிளைட்ல ஹோட்டல் இருந்து பார்த்திருப்பீங்க, ஆனா ஹோட்டல்ல ஃபிளைட் அது பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த ஹோட்டல். அது சீத்தா பாருங்களே. அதாவது இங்க ரூம் பில்டிங்லாம் கிடையாது, ஃபுல் ஃபிளைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஹோட்டல். இந்த ஹோட்டல் பாலியில இருக்கு. இந்த ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒரு ஹெலிகாப்டர் பேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா ஹெலிகாப்டர்ல வந்து எங்க இறங்கி உல்லாசமா இருந்துட்டு போகலாம். வாஸ் பைக்காக காசு இல்ல, ஹெலிகாப்டர் வேறையா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இந்த ஹோட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் தராங்க. குளிக்கிறதுக்கு ஒரு ஹாட் டாக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாட்டா இருக்குது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஃபிளைட்ல இருக்கிற மாதிரியே இதுலயுமே வந்து ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் திறந்தீங்க அப்படின்னா என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. ஒரு பெரிய நெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க ஜாலியா குதிச்சு விளாடலாம். சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. கவனமா விளையாடுங்க, இல்லைன்னா நீங்க ஃபிளைட்ல போக மாட்டீங்க, மறுபடியும் மேல போடிதான். ஏதோ விழுந்த மாதிரி இல்ல. இந்த ஹோட்டல்ல ஹாட் டப் இருக்கு. ஆனா ஹாட் டப்னா சில்லுன்னு தான் குளிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அது ஸ்விமிங் பூல் கட்டி வச்சிருக்காங்க. பட் ஸ்விமிங் பூல் ஃபிளைட்டுக்குள்ள இல்ல, ஃபிளைட்டுக்கு வெளியே தான் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரிஜினலான ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு வந்து 737 ரகம் ஃபிளைட் எடுத்துட்டு வந்து அந்த ஃபிளைட்டை வந்து ரீமாடல் பண்ணி ஹோட்டலா மாத்தி வச்சிருக்காங்களாமா. வேலை பாடுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா. அதாவது அந்த ஃபிளைட் பறமா கட்டிங்கன்னா பறக்காது, எப்ப இன்ஜின்லாம் உருட்டாங்க. இந்த அளவுக்கு வசதியா இருக்குது. இந்த ஹோட்டல்ல ஒரு நாள் தங்கறதுக்கு எவ்வளவு ரேட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப காசு இல்ல. ஒரு நாள் அது பர் நைட்டுக்கு 2.5 லட்சத்துல இருந்து
61 லட்சம் வரைக்கும் தான். பாஸ் என்ன சொல்றீங்க? நிஜ ஃபிளைட்ல ஒரு வாரத்து டிக்கெட் எடுத்தா கூட ரேட் வராது போலியே. ஓடாத ஃபிளைட்டுக்கு ரேட்டா? எடிட்டர், ஓடாத ஃபிளைட்டுக்கு ரேட் இல்ல, ஒரு நாளைக்கு ரேட். அப்புறம் ஒரு நைட்டுக்கு 40,000 கேக்குறாங்க. அடுத்த பார்க்க போறது ஸ்பேஸ் ஏலியன் ஹோட்டல். இந்த ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்கோ நார்த் டொக்கோடா தான் இருக்குது. அது அமெரிக்காவில் இங்க இருக்குடா அமெரிக்கா. இந்த ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னா முழுக்கவே இந்த ஸ்பேஸ் ஏலியன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபன்னியா தான் அந்த ஹோட்டலே இருக்கும். அதில் முக்கியமா இவங்க கொடுக்குற ஃபுட்டுமே வந்து ஏலியன் தீம்ல தான் இருந்திருக்கும். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. நல்லா தான் இருக்கு சாப்பிடு. அதான் சொன்னா பண்ணா ஏலியன் ஃபிங்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு புதுவித ஐட்டம் இருக்கு உங்களோட மெனுவில். எனக்கு லேடிஸ் ஃபிங்கர் தாங்க பிடிக்கும். எதெல்லாம் சொல்லிட்டு போறேன், மைக் இருக்குன்னு பாக்குறேன். லேடிஸ் ஃபிங்கர்னா முருங்கான அர்த்தம். தப்பா எடுத்துக்காது. ட்ரம் ஸ்டிக் தான் முருங்கா, லேடிஸ் ஃபிங்கர்னா வெண்டைக்காய். தப்பா சொல்லிட்டேன், வெண்டைக்காய்னு அர்த்தம். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. ஐயோ பாவம். இந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணினா சோறு வந்து லேட் ஆகும், அதாவது வெயிட் பண்ண வேண்டாம். இந்த டைம் டைம் பாஸ் பண்றதுக்கு விளையாடுறதுக்காகவே வந்து ஒரு இடத்த கட்டி வச்சிருக்கீங்க. அதான் கேலக்ஸி கேம்ஸ்ன்ற அந்த கேம் ரூம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பல ஆர்கேட் கேம் இருக்கு. அது பெருமானது இதே மாதிரி ஏலியன்ஸ் பத்தின கேம்ஸ் தான். இதுல கூட தீமெட்டிக்கா இருக்காங்க பாத்தீங்களா. ஹாட் டாக் ஹோட்டல் மாதிரி வீடா இருந்தாலும் அதை விடவே கொஞ்சம் நல்ல ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். கஸ்டமர் அடிக்க மாட்டாங்க, நீங்க வந்து சாப்பிட்டு கம்மி ஜாலியா போயிடலாம். அவ்வளவுதான். சப்புன்னு போயிடுச்சே. உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு அந்த ஹாட் டாக் ஹோட்டல் தாங்க. அலையாது, you're a married person now, be responsible. பாஸ் நீ கவலைப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்த பார்க்க போறது டாய்லெட் ஹோட்டல். பொதுவாக நம்ம சாப்பிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா சாருக்கு தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னாலே நம்ம செம்ம காண்டாகும். ஆனா சாப்பிடும்போது டாய்லெட் கட்டுறீங்க அப்படின்ட்டு வாந்தி வந்துடும். பட் இந்த ஹோட்டல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க வந்து இந்த டாய்லெட் ஆயி இந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். கரும இந்த வீடியோ பார்த்து சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கும் கொஞ்சம் வாந்தி வர வாய்ப்பு உண்டு. சோதிக்காதீங்க. ஆனா எப்படி இந்த ஹோட்டல் சாப்பிடலாம் தெரியவே இல்லை. இந்த ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னா தைவான்ல தான் இருக்குது. இந்த ஹோட்டலோட தீமே வந்து டாய்லெட் தான். அதுக்கேற்ற மாதிரியே இங்க வந்து நீங்க போன உட்காரத்துக்கு பெரிய புஷனு சேரு சோஃபாலாம் போட மாட்டானுங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு தெரியுமா, அதான் வந்து சேரா கொடுத்துருப்பானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி சேர் தான் அந்த மாதிரி இருக்குது, சோறா ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா அதுவும் அப்படி இல்லை. பொதுவாக ஹோட்டலில் சாப்பாட்டை பவுல்லையோ இல்லைன்னா வந்து தட்டுலையோ சர்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இங்க உனக்கு வந்து சாப்பாடை சர்வ் பண்றது ஒரு கக்கூஸ்மான டாய்ல தான். என்ன எழவியாது. எடடா கொடுமை இது. அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி டாய்ல இருந்தா நீங்க இருந்து எடுத்து சாப்பிடணும் சாப்பாட்டை. ஐயோ சரி சாப்பாடு ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா அதுவும் அப்படி இல்லை. இதுவும் ஆய் ஷேப்ல தான் வந்து படித்துறானுங்க. வாஸ் வாந்தி வருது. இது டாய்லெட் தீம்டு ஹோட்டல்ன்றனாலேயே இந்த ஹோட்டலோட பேர் வந்து மாடர்ன் டாய்லெட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது ஒரு டாய்லெட் பேஸ் பண்ண ஒரு தீமெட்டிக் ஹோட்டல் அப்படின்றதுனாலயே இந்த ஹோட்டலே வந்து டாய்லெட் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஃப்ளோர் கூட வந்து டாய்லெட் ஃப்ளோர் தான் இருந்திருக்கும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க போகும்போது சும்மா போதீங்க பொம்மை வாங்கிட்டு போங்க அப்படின்றதுக்காகவே கக்கூசு ஆயி அந்த மாதிரியே வந்து பொம்மை செஞ்சு வச்சுக்கிட்டு இது பொம்மை வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு ஷோகேஸ் பண்ணி வச்சிருப்பாடுங்க. கொண்டு வர்றாயா ஓந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. சாப்பிடும் போது யாராவது ஆயை பத்தி பேசாலே வாந்தி வரும். எப்படா போய் உட்காந்து சாப்பிடுறீங்க, மனசாட்சிலடா உங்களுக்கு. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், நீ அந்த மாதிரி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க. இதுக்கே ஒண்ணு அதை பார்த்துட்டு நிலைமை ஆக போறாங்களோ யாருக்கு தெரியும். அடுத்த பார்க்க போறது அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இது காஜல் ஃபர்ஸ்டேட்டா. ஐயோ நானே சொல்லுங்க, இது அதை பத்தி அப்புறம் பேசுறேன். சத்தியமா பிராமிசா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. இந்த ஹோட்டல் பாத்தீங்க அப்படின்னா பேருக்கு ஏத்த மாதிரியே இது வந்து நிலத்துல அமைஞ்ச ஒரு ஹோட்டல் கிடையாது. இது வந்து கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு ஹோட்டல். இது எங்க இருக்கு அப்படின்னா இது இருக்கிறது வந்து மாலத்தீவ்ஸ்ல. மாலத்தீவ்ஸ்ல சுத்தி பார்க்க ஆளுங்க வராங்க தெரியுமா. சுத்தி பார்க்க வரவங்களுக்கு வந்து இன்னும் உல்லாசமா ஒரு ஹோட்டல் வேணும்ன்றதுக்காக வந்து உருவாக்கப்பட்டதா இது. ரெட் ரன்ல வந்து மேலங்க நிறைய இருக்கும். ரெட் ரன் கேம்ல அந்த மாதிரி ஒரு குடிசை மாதிரி அமைப்பு இருக்கு. அது குடிச்சியில போனீங்க அப்படின்னா அதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல படிக்கட்டு போகும். அந்த படிக்கட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா தான் உங்களால ஹோட்டலுக்கே போக முடியும். இது என்னன்னா வந்து சும்மா பேருக்கு மட்டும் அண்டர் வாட்டர் இருக்காம நிஜமா அண்டர் வாட்டர்ல வச்சு ஃபுல்லா காண்டு வச்சிருப்பேன் கண்ணாடி. அந்த கண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து மீன் போறது மீன் அந்த மாதிரி நடக்கிறது அதான் நீங்க பாத்துட்டு இருக்கலாம் ஜாலியா. மீன் வந்து பாத்துட்டு போகும். தம்பி சௌக்கியமா இருக்கீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, ஓ என் பங்களே சாப்பிடுறீங்களா, போன வாரம் தான் சுத்திட்டு இருந்தான் தம்பி, தீனு பார்த்தா தட்ட திண்டிட்டு இருக்கியா, கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு போயிடுது மீன். இந்த மாதிரி வந்து கடல் காட்சிகளையும் அருமையான வந்து கடல் உட்புறத்தையும் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே நீங்க வந்து ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்.
தண்ணியிலையும் மீன் தட்டிலையும் மீன் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். என்னன்னா வந்து காசு தான் ரொம்ப கூட இருக்கும். ஒவ்வொரு சோறும் பயணமாக அதிக ரேட்டுக்கு போட்டிருப்பானுங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். பாஸ் அது இருக்கட்டும். காஜல் ஃபர்ஸ்ட் பற்றி சொல்லுங்க. ஹேட்டர் இன்னையே சொல்கிறேன். ஆமாம், அது உண்மைதான். அது நீங்களே அவங்களே சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அண்டர் வாட்டர் அந்த ஒரு ஹோட்டல் தான் வந்து முதல்வர் கொண்டாட சொன்னாங்க. அந்த மாதிரி டைப் தான் இந்த ஹோட்டலும், பார்த்துங்க. யார் அழுதுன்னு இருக்குது இந்த பக்கம்? பாஸ் வேற யாரு? நான் தான். ஏட்டர் நீ ஏன் அழுகுற? பாஸ் அந்த வீடா பார்க்க போயிட்டே, அதான் பாஸ் என் வருத்தமே. ஏட்டர் கம்முனு கிடையா. கடைசியாக பார்க்க போகிறது கொடைக்கானல் பபுள் ஹோட்டல். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் அதுவும் கொடைக்கானல் ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். இது பேர் பபுள் ஹோட்டல். என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வில்லா கொடுத்துருவாங்க. வந்து பபுள் மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஒரு இடம் இருக்கும். அதுக்காக நீங்கள் போய் ஜாலியாக இருந்துக்கலாம். இது நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குதாமா இந்த இடம். கொடைக்கானல் மலையில் வந்து மலைக்குள்ள தான் இருக்கிறது. இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஈச்சர் கொடுப்பாங்க ஜாலியாக உட்காந்துக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெட்டு கொடுத்துருவாங்க, கப்பிள் பெட்டு. ஓகேவா? அது வந்து பபுள் மாதிரி இருக்கும். பபுள்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா வந்து ஒரு பக்கம் தான் திறந்திருக்கும், இன்னொரு பக்கம் அப்படியே வட்டலி பப்பரப்பேன் இருக்கும். டிரான்ஸ்பரண்டா சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க குளிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வெளியே உங்களுக்காக பாத்ரூமும் வச்சிருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை, அது எல்லாமே அவுட்டோர்ல, எல்லாம் வெட்ட வெளியே அவுட்டோர்லயே இருந்திருக்கும். நீங்க வந்து இயற்கை காட்சி ரசிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அந்த பபுள் இது இல்ல. அது எப்படி 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? இது வந்து தனித்தனி விழாவாக கொடுறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தனி ஒரு பிரைவேட் ஸ்பேஸாக அது இருக்கும். வாவ் சூப்பரா இருக்கும்ல. எனக்கும் போன ஆசை தான். நான் என்ன பண்றது? வாஸ் இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போறீங்க? டேய் நட கிளம்புடா. இதுக்கப்புறம் போய் என்ன பண்ணி கேட்கறேன்? நானும் வயசு பையன் தான்டா. ஏடா நீங்க பர் நைட்டுக்கு 11 to 13,000 சார்ஜ் பண்றாங்க. பர் நைட்டுக்கா? அட கடவுளே, அதெல்லாம் ஒரு ஆட ஒரு மாசம் சம்பளம் ஆகுது. ஒரு மாசம் சம்பளம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ராத்திரிக்கு கொடுக்க சொல்ல நாயப்படாது. தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணுமா வேணாமா? இப்படியே நீ பேசிட்டே இருந்தன்னா இதுலயே கூட்டு போக மாட்டேன் தெரியுதான்றியா? தெருமுனையில் இருக்க கோயில் கடை கூட நீ கூட்டு போக மாட்டேன். ஏய் ஏன்டி இவ்வளோ அசிங்கப்பத்து கேமரா முன்னாடி? கட் ஆஃப் த கேமரா. யாரெல்லாம் போன ஆசை இருக்கோ அவளை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணீங்க. எனக்கும் போன ஆசை தான் இருக்கு. என்ன பண்றது? கையில காய்ச்சலிங்க பாருங்க. பாக்கிட்டே இல்லையா? பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா. பாக்கெட்டே இல்ல. ஓகே சார், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுலேயே மூஞ்சி வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து கேமரா ரெண்ட் தான் பண்ணிருக்கேன். இந்த ரெண்ட் எடுத்த கேமராவில் இன்ட்ரோ அவுட் தான் டைம் இருக்குது எனக்கு. ஒரு 1 hour அதிகம் மாட்டலாம், ஒரு நாள் காசு கட்டுருவானுங்க. அதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு வேணா ஒரு நாளைக்கு 79 நியாயம் படாதலாம். ஸோ அதனால தான் வந்து அவசரமாக இன்ட்ரோ அவுட் மட்டும் எடுத்து விட்டு மற்றெல்லாம் வந்து வாய்ஸில் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கேமரா ரெடியாகி வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே ப்ளஸ் இந்த மாதிரி கண்டு போடலாம், இந்த மாதிரி கண்டு பிடிச்சதுன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி இப்போ காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. நான் அடுத்த இதே வீடியோ இப்போ ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வேற என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் ஒரு வீடியோ ட்ரை பண்றேன். ஓகே சார், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.